புதுச்சேரியில் 4 நாட்களாய் மாயமான சிறுமி கழிவுநீர் கால்வாயில் சடலமாய் மீட்பு. குழந்தையை கடத்தி சென்ற கையவனை கைது செய்ய கோரி ஊர் மக்கள் மறியல் போராட்டம். புதுச்சேரியில் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமி மாயமான நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு கழிவுநீர் கால்வாயில் சடலமாய் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. குழந்தையை கொலை செய்த கொடூரர்கள் குறித்து தொடர் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில ஓட்டுநரான கலியபெருமாள் அப்படின்றவங்க வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 9 வயதான மகளும் இருக்காங்க. இந்த நிலைமையில வழக்கம் போல 2 நாட்களுக்கு முன்னாடி சிறுமி வீட்டுக்கு பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. விளையாடிட்டு மகள் வீட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்த நிலைமையில அவங்க திரும்பாததுனால குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து உடனடியா முத்தியால்பேட்டை காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்காங்க. போலீசாரும் இந்த வழக்க பதிவு செஞ்சு சிறுமியை தேடும் பணியில தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. அந்த பகுதி முழுக்க தேடி இருக்காங்க. ஆனாலும் சிறுமி கண்டுபிடிக்கப்படாததுனால சாலை மறியல் போராட்டத்துல உறவினர்களும் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் காணாம போன சிறுமியோட உடல் அவங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே கழிவுநீர் கால்வாயிலிருந்து சடலமா மீட்கப்பட்டிருக்கு. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் சிறுமியோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சிறுமியை கொலை செய்த நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டிருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருந்த சிறுமி 4 நாட்களுக்கு அப்புறமா சடலமா மீட்கப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.